சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஜனவரி 26, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்றேன், அப்போதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்ன மாதிரியான தலைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். பிஃபோர் தட் நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 இமேஜஸ்ல சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, ஜனவரி 25 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க, ஓட்டர்ஸை இண்டிகேட் பண்ணும் விதமாக ஒரு இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் இமேஜ்ல எலெக்ஷன் கமிஷனருடைய போட்டோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜனவரி 25 என்ன டேவை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பத்ம விருதுகள் சார்ந்த விஷயம் பார்க்க போறோம். 2024 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் எத்தனை நபர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 8 நபர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? 132 அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் 132 நபர்களுக்கு பத்ம விருது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். அதுல 30 பெண்கள் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது போக 9 நபர்கள் மறைவிற்கு பின்னர் அவங்களுக்கு பத்ம விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று 8க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் இந்த மாதிரி நபர்கள் ஒரு 8 நபர்களுக்கு பத்ம விருது அப்படின்றது இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 8. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலிருந்து 8 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கும்பொழுது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 8 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம தமிழ்நாட்டில் 8 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பத்ம விருதுகள்ல என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். யாருக்கு இந்த விருதுகள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பத்ம விருதுகளுக்கு தேர்வானவர்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருக்கணும்? கலை, இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகள்ல சிறந்த பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த விருதினை யாரு கொடுப்பா? இந்திய குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க. இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டத்தில் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ பத்ம விருதுகளுடைய பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா 3 மேஜரான பிரிவுகள் இருக்கு. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பத்ம விபூஷன் விருதுக்கு 5 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். பத்ம பூஷன் அப்படின்ற விருதுக்கு 17 பேர் அப்படின்னு சொல்றாங்க. பத்மஸ்ரீ அப்படின்றதுக்கு 110 நபர்கள். ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டில இருந்து 8 பேர் தேர்வு செஞ்சாங்களே, இவங்களுக்கு யாருக்கு பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீன்றது தெரியணும்ல. சோ 2 நபர்கள் தமிழ்நாட்டில இருந்து பத்ம விபூஷனுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ பத்ம விபூஷனுக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்கள்ல முதல் நபர் தமிழ்நாட்டில இருந்து பார்த்தோம்னா வை ஜெயந்திமாலா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 91 வயது, சினிமா மற்றும் நடன கலைஞராக இவங்க வந்திருக்காங்க. சினிமால ரொம்ப பிரபலமானவங்க. ஸோ சென்னையை சார்ந்தவங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் திரைப்படங்கள்ல நடித்தவங்க, எம்பியாகவும் பணிபுரிஞ்சவங்க. ஸோ இவங்க தான் பத்ம விபூஷன் விருதுக்கு தமிழ்நாட்டில இருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் நபர். இரண்டாவது நபர் யார் அப்படின்னா பத்ம சுப்பிரமணியம் அப்படின்றவங்க, 80 வயது. ஸோ நாட்டிய கலைஞர். இவங்க பாருங்களேன், பத்மஸ்ரீ 1981 வாங்கிட்டாங்க. 2003 பத்ம விபூஷன் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. பத்ம பூஷன் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. சோ இப்போ பத்ம விபூஷன் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. சோ பத்ம விருது 3 பிரிவுகளையுமே வாங்கின தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பத்ம சுப்பிரமணியம் அப்படின்றவங்க. ஓகேங்களா? சோ மறந்துடக்கூடாது. சோ ஒரு நாட்டிய கலைஞர், பரதநாட்டியத்தை சார்ந்த ஒரு நாட்டிய கலைஞர் அப்படின்னு தெரியணும். சோ அதுக்கப்புறம் பத்ம பூஷன் தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு நபருக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு. ஓகேங்களா? சமீபத்திய காலங்களில் மறைந்தாங்க. சோ இறப்பிற்கு பின் இந்த விருது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. திரைத்துறையிலையும் சரி, அரசியல்லையும் சரி ரொம்ப பிரபலமா இருந்தவங்க. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முறை இருந்தவங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா 5 நபர்களுக்கு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. சோ பத்திரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு 87 வயது. ஓகேங்களா? வள்ளி, ஒயில், கும்மி, அப்புறம் நடன கலைஞராகவும் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? சோ கோவையை சார்ந்தவங்க. சோ அதுக்கப்புறம் ஜோசன் சின்னப்பா 37 வயது, ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை. ஓகேங்களா? இந்த வருஷம் 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ முதல் முறையாக நடக்குது.
அப்படின்றது, அதுல ஸ்குவாஷ் விளையாட்டை வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம், அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜோடி க்ரூஸ் அப்படின்றவங்க எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதெல்லாம் இவங்களுடைய படைப்பு வென்றிருக்கு. ஸோ அவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஜி நாச்சியார் அப்படின்றவங்க இந்த அரவிந்த் ஃபவுண்டேஷன்ஸ் மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய துறையோடு தொடர்புடையவங்க. ஸோ மருத்துவத்துறையில் சிறந்த செயலாற்றல் இருக்காங்க, பத்மஸ்ரீ அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சேசம்பட்டி டி சிவலிங்கம் அப்படின்னு நாதஸ்வர கலைஞர், ஸோ இவங்களுக்கு பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 8 நபர்களுக்கு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அந்த 8 நபர்கள் யார் யார் அப்படின்றது பார்த்தாச்சு. ஸோ ஏன் இவ்வளோ கிளியராக பார்த்துருக்கோம் அப்படின்னா, இதுல இருந்து அடிக்கடி கேள்வி கேட்பது வழக்கம். ஸோ இந்த அவார்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தாலே ஒரு எக்ஸாமில் கூட அவார்ட்ஸ் பற்றி கேட்காத எக்ஸாமே இருக்காது. எப்படியாவது ஏதாவது ஒரு அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டோ அல்லது ரீஜனல் அவார்டோ அல்லது நேஷனல் அவார்டோ ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த அவார்ட் சார்ந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிட்டு ஆகணும். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நாட்டியத்துறையில சிறந்து விளங்கின பத்ம சுப்பிரமணியம் 3 பத்ம விருதுகளையுமே பெற்றவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நம்ம புக் கண்டென்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பரதநாட்டியம் சார்ந்த சில தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்க போறோம். தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்பட்ட ஒரு கலை பரதநாட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. அபிநயம் காட்டி பாவகம் தோன்று ஆடப்படுவது பரதநாட்டியம் சொல்றாங்க. இதற்கு கை குறியீடுகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இளங்குவடிகள் வந்து இந்த கை குறியீடுகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கை முத்திரை, இரு கை முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு கை முத்திரையை வேறு வகையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இணையா வினைக்கை என்றும் பிண்டிக்கை என்றும் அழைக்கப்படுகின்றது. இருக்கை முத்திரை வந்து இணைக்கை, இரட்டை கை, பிணைக்கை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இம்முத்திரைகள் பரதத்திற்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இம்முத்திரைகளை புரிந்து கொள்ளாமல் பரதத்தை சுவைத்து இன்புறுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு காலந்தோறும் தமிழகத்தில் நடனக்கலை தலைத்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலே பரதநாட்டியம் தான் சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுவும் அவார்ட் சார்ந்து தான் நம்ம பார்க்குறோம். அவார்ட் சார்ந்து பத்ம விருதுகள் சார்ந்து பார்த்தோம். இப்போ நிறைய விருதுகள் எந்தெந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. போர்லாங் விருது அப்படின்றது விவசாயத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நேரு லிட்ரரி அவார்டு, அதாவது நேரு அறிவொளி விருது வயது வந்தோர் கல்வியுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது அப்படின்றது அறிவியல் துறையுடன் தொடர்புடையது. ஹரிவோம் ஆஸ்வரம் விருது அப்படின்றது பல்துறை ஆசிரியர்களுடன் தொடர்புடையது. வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ் எமினன்ட் டீச்சர்ஸ்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஏபிள் விருது அப்படின்னு ஒரு விருது இருக்கு. நோபல் விருது இல்ல, ஏபிள் விருது அப்படின்னு ஒரு விருது இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. இது எந்த துறை வல்லுநர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கான கேள்வி. சரி வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 34வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை PB வராலே அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? BR கவாய், CD ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க. இவங்க தான் வந்து பட்டியலினத்திலிருந்து நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய கரண்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது கரண்ட்ல ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து இப்போ ஒரு PB வராலே அப்படின்ற நீதிபதி புதிதாக ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க. மொத்தம் உச்ச நீதிமன்றத்தில் தற்பொழுது ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 3 நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல 3வது நீதிபதியாக PB வராலே அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அதிகமாக எவ்வளவு நீதிபதிகள் இருக்க முடியும் அப்படின்னா 34 நீதிபதிகள் தான் இருக்க முடியும். தற்பொழுது 34வது நீதிபதியாக தான் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் சிறப்பு. சோ SK கவுல் அவர்கள் வந்து கடந்த டிசம்பர் மாசம் வந்து 2023ல வந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க. சோ அவங்களுக்கு மாற்றாகத்தான் இப்போ BB வராலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சார்ந்து சோ BB அப்படின்னா பிரசன்ன பாலச்சந்திர வராலே அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இவங்க 2008லே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க மும்பைல. சோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக 2022ல கர்நாடகால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இவரை நியமிச்சதற்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியணும்ல. சோ முதுநிலை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. அது போக பட்டியலின பிரிவை சேர்ந்த ஒரே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வச்சிருந்திருக்காரு. சோ அதனால இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக செலக்ட் பண்ணுவதற்கு ஒரு உந்துதல் காரணியாக இது இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து நியமனத்தின் மூலம் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா, முழு நீதிபதிகளின் பலம் அப்படின்றது 34 தான் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும். அந்த பலம் அப்படின்றது தற்பொழுது எட்டப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலின நீதிபதிகளுடைய எண்ணிக்கையும் 3ஆக மாறி இருக்கு. 2ஆ இருந்தது 3ஆக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் இவருக்கு செஞ்சு வச்சது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழு பலத்தை எட்டுவதனால் விளையும் நன்மை என்ன? 2023ல 34 நீதிபதிகள் இருந்தாங்க. சோ அதனால 52,191 நிலுவை வழக்குகள் தீர்வளிக்கப்பட்டு
வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதிகமான வழக்குகள் அப்படின்றது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 34 நீதிபதிகளும் பணிபுரியும் பொழுது இந்த மாதிரி வந்து நிறைய தீர்ப்புகள் அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நீதிபதி நியமன முறை உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பரிந்துரைப்பது கொலிஜியம் தான், உத்தரவு பிறப்பிப்பது மத்திய அரசு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ பிபி வராலே அப்படின்றவங்க 34வது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரி, வாங்க இது சார்ந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். சோ பிபி வராலே அவர்கள் 3வது ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சோ பட்டியலினத்த ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000ல தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா கேஜி பாலகிருஷ்ணன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இவர் 2007ல பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாகவும் திகழ்ந்திருக்காரு. சோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 1950ல கிரியேட் பண்ணப்பட்டது. சோ அதற்கு முன்பாக இளவரசர் மாடத்துல தான் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. 1958ல தான் இப்ப இருக்க வளாகத்திற்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது? கிரியேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய வளாகம் அப்படின்றது எப்போ கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். அது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சார்ந்தே உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம் அப்படின்றது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா இதுவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை கையாள்கிறது. இல்ல 143 தான் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை கையாள்கிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஆட்கொணர் நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு, இல்ல உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இது ரெண்டும் தவறு, மேற்குறிப்பிய 2 சரி. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் சிறப்பு விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆயி பூரணம் அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? வசந்தா கந்தசுவாமி யாரு? அவங்களுக்கு 2023 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது கொடுக்கப்பட்டது தமிழக அரசின் மூலமாக. முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுக்கப்பட்டது. தேவி பாரதி அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக சாகித்ய அகாடமி பெற்றாங்க, நீர் வழிபடுவோம் அப்படின்னு ஒரு நூலுக்கு. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆயி பூரணம் அம்மாளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது 2024 கிடைச்சிருக்கு அப்படின்றத படிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஏன் அவங்களுக்கு இந்த விருது கொடுத்தாங்க? இவங்க மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க, மேலூர் அருகே கொடிக்குளம் அப்படின்ற ஊரை சார்ந்தவங்க. சோ செய்த செயல்பாடு ரூபாய் 7 கோடி மதிப்பிலான சொத்தை 1.5 ஏக்கர் நிலம் நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக தானமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ கூடுதலாக வேற என்ன விருதுகள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க? முகமது ஜூஃபைர் அப்படின்றவர் கொடுத்திருக்காங்க, ஆல்ட் நியூஸ்ல பணிபுரியறவருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் விருது மதுரை மாநகர காவல் நிலையத்திற்கு முதல் விருதும், நாமக்கல்லை சார்ந்த காவல் நிலையத்திற்கு 2ஆம் விருதும், பாளையங்கோட்டை சார்ந்த காவல் நிலையத்திற்கு 3ஆம் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நெல் உற்பத்தி திறனுக்கான விருது நாராயணசுவாமி நாயுடுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணா பதக்கம் விருது அப்படின்றது ஸ்ரீ வைகுண்ட வட்டாட்சியராக திகழக்கூடிய சிவகுமார் அவர்கள் வந்து இந்த வெள்ள சேதத்தப்போ சிறந்து செயலாற்றினதற்காக அவங்க கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலியை சார்ந்த டேனியல் செல்வங் சிங், அதுக்கப்புறம் தூத்துக்குடியை சார்ந்த யாஷர் அராபத் அவர்களுக்கும் அண்ணா பதக்கம் விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் தமிழக அரசின் மூலமாக குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட விருதுகள். சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆயி பூரணம் அம்மாள் மதுரையை சார்ந்தவங்க 7 கோடி ரூபாய் சொத்தை அப்படியே நடுநிலை பள்ளியோட தரத்தை உயர்த்துவதற்காக தானமாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ வரலாற்றின் ரீதியாகவே கல்வியை ஊக்குவிப்பதற்காக, பள்ளி கட்டுவதற்காக ரொம்ப சிறந்து விளங்கின பர்சனாலிட்டி யாருன்றதை நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல பார்க்க போறோம். சாவித்ரி பாய் புலே அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உங்க பெண் கல்விக்கு சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓகேவா? பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியராக திகழ்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. பெண் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவிற்கு வருவர் ஜோதிராவ் புலேவும் சாவித்ரி பாய் புலேவும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கிய 2 நபர்கள் அப்படின்னா இவங்களும் இவங்களுடைய கணவரும் அப்படின்னு சொன்னாங்க. இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய விருதுகள் சார்ந்து கேள்வி கேட்பாங்களா டிஎன்பிசி? அதற்கு எடுத்துக்காட்டாதான் ஒரு கேள்வி. அப்துல் கலாம் அவார்ட், கல்பனா சாவ்லா அவார்ட், பெஸ்ட் டாக்டர் அவார்ட், பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்ட் இப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரே கேள்வியில். ஓகேங்களா?
ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்போ கரண்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்? மத்திய நிதியமைச்சகம் கடைபிடிக்கும் ஹல்வா விழா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த விழாவை. ஸோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கையுடன் தொடர்புடையது, அதாவது பட்ஜெட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது எதற்காக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? சமீபத்திய காலங்களில் படித்தோம். ரொம்ப நாளா வந்து கோதுமைக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸோட விலை அதிகரிக்காம இருந்தது. தற்பொழுது இந்த வருஷம் 2023 அதிகரிச்சாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வரி விதிப்பு முறை, வரி விதிப்பு பொறுத்த வரைக்கும் வருமான வரி கட்டுவோர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகி இருக்கு. ஸோ வருமானமும் அதிகமாகி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை 104% 10 ஆண்டுகள்ல கூடியிருக்கு அப்படின்னு விஷயம் நேற்று தான் படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். சமூக நலத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ மத்திய அரசு கொண்டு வந்தது PM விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அதாவது நலிவுற்ற பிரிவினர், அதாவது கைவினைஞர்களை உயர்த்தி பிடிப்பதற்காக, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நிதியுதவி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் PM விஸ்வகர்மா திட்டம். இந்திய பிரதமருடைய பிறந்த தினத்தப்பவே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ ஏன் இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஸோ நிதி அமைச்சகத்துடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பிஸ்கல் பாலிசி பண்ணுவாங்க, நிதி கொள்கையை வகுப்பாங்க. நிதி கொள்கைன்றது என்ன? வரி போடுவது, அதுக்கப்புறம் சமூக நல திட்டங்கள் வகுப்பது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பணவியல் கொள்கை அப்படின்றது ரிசர்வ் பேங்க் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் தான் நிதி கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ஆப்ஷன்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க கூடுதலா பயனுள்ள வகையில இந்த வீடியோல இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்புடையதான் இந்த அல்வா விழா. தற்பொழுது இந்த அல்வா விழால பிரசண்டா இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அவர்கள் கலந்திருப்பாங்க. ஸோ அதனால இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அல்வா விழா நடைபெற்றிருக்கு. எங்க நடைபெற்றிருக்கு? நியூ டெல்லியில நடைபெற்றிருக்கு. நடைபெற்ற இடம் நிதியமைச்சர் வளாகத்தில் நடைபெற்றிருக்கு. சோ கலந்து கொண்டவர் மத்திய நிதியமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இப்போ இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னா 6வது முறை நிதி தாக்குதல் செய்றாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் அதிகமாக தாக்கல் செய்யக்கூடிய நிதியமைச்சராக இவங்க விளங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ விழாவின் நோக்கம் என்ன அப்படின்னா பட்ஜெட் தொடர்பான பல்வேறு ஆவணங்களை அச்சிடும் செயல்முறையின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை இது குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆண்டுதோறும் நடைபெறும் காலம் பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன்பாக இந்த ஹல்வா விழா அப்படின்றது நடைபெறும். சோ விழாவிற்கு பின் நிகழ்வது பட்ஜெட் தொடர்பான உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் லாக்இன் காலகட்டத்திற்குள்ள நுழைவாங்க. அமைச்சக வளாகத்திற்குள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வாங்க. பட்ஜெட் வெளியீடு வரைக்கும் அவங்க வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? சோ தனிமைப்படுத்துதலுக்கான காரணம் என்ன? இறுதி பட்ஜெட் ஆவணத்தை சுற்றியுள்ள ரகசிய தன்மையை பாதுகாப்பதற்காக அவங்க தனிமைப்படுத்திப்பாங்க. நிதி அமைச்சக வளாகத்துக்குள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள். சோ மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 112 படி ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? அதே மாநில அரசுக்கு எந்த ஆர்டிகிள் வரும் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். பல்வேறு துறைகள் என்ன பண்ணுவாங்க? வருமானம் மற்றும் செலவு மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. வரவு செலவு திட்டத்தை தயார் பண்ணுவாங்க. மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? பட்ஜெட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்றது ப்ராசஸ். அதையும் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பினான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு நிகழ்வு நடக்குது. அது சார்ந்தெல்லாம் டிஎன்பிசி கேட்பாங்களா? 2023 கேட்கப்பட்டது. நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. ஒற்றுமை வணிக வளாகத்தை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை வழங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உலக சுகாதார அமைப்பின் மூலம் எந்த நோய்க்கு எதிராக உலகளாவிய தயார் நிலையை வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை டிசீஸ் எக்ஸ், அதாவது நோய் எக்ஸ் அப்படின்ற நோய்க்கான உலகளாவிய தயார் நிலையை தற்பொழுது உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதனப்ப நோய் எக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சோ இந்த ஆப்ஷன் ஏவை பாருங்க, நோமா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? சோ இந்த டிசீஸ் பத்தி புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக்கல் டிசீஸ் லிஸ்ட்ல வந்து உலக சுகாதார நிறுவனம் வச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சோம். சோ அதை ரிவைஸ் பண்றோம். ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் அந்த நோமா டிசீஸ் குழந்தைகளுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ மலேரியா சார்ந்து 2வது தடுப்பூசியை சமீபத்திய காலங்களில் உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிச்சாங்க. R21 அப்படின்றது படிச்சோம். சார்ஸ் கோவிட்டுக்கு
கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்க, உலகளாவிய தயார் நிலையை வலியுறுத்தினாங்க. அதற்கப்புறம் இப்போ நோய் எக்ஸ் அப்படின்ற இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உலகளாவிய தயார் நிலையை வலியுறுத்தியிருக்காங்க. அது என்னப்பா நோய் எக்ஸ் அப்படின்னா, இது ஒரு கற்பனை நோய் கிருமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா சார்ஸ் கோவிட் மாதிரி உலக அளவில் இன்னொரு நுண்மி அப்படின்றது தாக்கு வருது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து இப்போ உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ WHO குறிப்பிடுவது அச்சுறுத்தலுக்கான ஒரு நோய் கிருமி உலக அளவில் பரவ போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கணிக்கப்பட்டுள்ளவை எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சார்ஸ் கோவிட்டை விட அது 20 மடங்கு ஆபத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இணைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு நோயை ஏற்படுத்தும் திறன் கொண்ட 25 வைரஸ் குடும்பங்கள்ல இந்த டிசீஸ் எக்ஸ் அப்படின்றது இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ளூ பிரிண்ட் பட்டியல்ல, உலக சுகாதார நிறுவன ப்ளூ பிரிண்ட் பட்டியல்ல டிசீஸ் எக்ஸ் எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா 2018ஆம் ஆண்டு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ வைரஸ்னால மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள், அந்த வைரஸ் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து. ரினோ வைரஸ் மூலமாக சாதாரண சளி அப்படின்றது ஏற்படும். மம்ஸ் வைரஸ்னால புட்டாளம்மை அப்படின்றதும், ரூபல்லா வைரஸ்னால தட்டம்மை அப்படின்றதும், ஹெப்பாடைட்டிஸ் பி மூலமாக கல்லீரல் அலர்ஜி அப்படின்றதும், வாரிசெல்லா சோஸ்டர் மூலமாக சின்னம்மை அப்படின்றதும், போலியோ வைரஸ் மூலமாக இளம்பிள்ளை வாதம் அப்படின்றதும், டெங்கு வைரஸ் அப்படின்றதுனால டெங்கு காய்ச்சல், ஆல்பா வைரஸ் அல்லது தோஹா வைரஸ் மூலமாக சிக்கன் குனியா அப்படின்றது ஏற்படுது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இங்க பாருங்க, சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பது வழக்கம். சோ அது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ மங்கி பாக்ஸ், குரங்கு அம்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி எந்த பறவை இனத்தின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழுகு பறவை இனத்தின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. பவளக்கால் உள்ளான் அப்படின்ற பறவை எதுவும் படிச்சோமா சமீபத்திய காலங்களில்? படிச்சோம். பைடு எவோசெட் அப்படின்னு படிச்சோம். நஞ்சராயன் டேங்க்ல, நஞ்சராயன் ஏரி 14வது பறவைகள் சரணாலயமாக இருக்கே, அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த நஞ்சராயன் டேங்க்ல இந்த பைடு எவோசெட், அதாவது பவளக்கால் உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு நாடுகள்ல இருந்து வலசை வரக்கூடிய ஒரு பறவை முதலாக தென்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்றோம். மரகத புறா அப்படின்றது தமிழ்நாட்டுடைய மாநில பறவை, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். மயில் அப்படின்றது நம்ம தேசிய பறவை. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ கழுகுடைய எண்ணிக்கை தான் தற்பொழுது என்ன ஆகிடுக்கு அப்படின்னா அதிகமாகிடுக்கு அப்படின்னு தெரியும். சரி, தமிழ்நாட்டில் அதிகமாகிடுக்கு, எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழக வனத்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கழுகுகளின் எண்ணிக்கை 320ஆக தமிழ்நாட்டில் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல 2023 இந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க. 246 கழுகுகள் தான் இருந்தது. தற்பொழுது 320ஆக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதிகம் கண்டறியப்பட்டுள்ள இடங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதுமலை, சத்தியமங்கலம் போன்ற இடங்கள் கண்டறியப்பட்டது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பந்திப்பூர் அப்படின்ற இடங்கள்லையும், கேரளால வயநாடு அப்படின்ற இடங்களையும் கண்டறியப்பட்டிருக்கு. தற்போது மாற்றப்பட்டுள்ளவை வனவிலங்கு சடலங்களை புதைக்கும் நடைமுறை அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு. மாற்றத்திற்கான காரணம் கழுகுகளுக்கு உணவு ஆதாரத்தை அதிகரிப்பது அப்படின்னு சொன்னீங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சோ வனவிலங்கு சடலங்களை முதல்ல புதைச்சாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, கழுகுகளுக்கு அது ஒரு வெட்ட வெளியில அந்த விலங்குகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு கழுகுகளோட இனங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் கழுகுகள் இனங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் முதுமலை அப்படின்னு நம்ம பார்த்தோமா? சோ இங்கேயும் நம்ம அதை தான் பார்க்க போறோம். முதுமலை வனவிலங்கு புகலிடம் அப்படின்றது நீலகிரி மலை, நீலகிரி மாவட்டம், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லைகள்ல பரவி இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு புகலிடம் சொல்றாங்க. முக்கியமாக இங்கு 266 பறவை இனங்கள் இருக்கு. வேகமாக அழிந்து வரக்கூடிய இந்தியாவுடைய வெண்முதுகு கழுதுகள் அப்படின்றதும் நீல அழகு கழுதுகளும் காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இத பாருங்க, சஞ்சீவினி திட்டம் அப்படின்றது அது தொடர்பு படுத்தி சரியானதெல்லாம் நீ தேர்வு செய்ப்பா. இமாச்சல் பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது சஞ்சீவினி திட்டம். கரெக்டா? கரெக்ட். இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது. மிகவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப இரண்டும் சரி. மேலும் இத்திட்டம் கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகளும் வழங்கப்படுகிறது. இல்ல, இது கொடுக்கல. ஓகேங்களா? சோ அப்போ மேற்கூறிய ரெண்டு மட்டும் சரி. அப்ப சஞ்சீவினி திட்டம் என்ன பண்றாங்க, கால்நடைகள் வளர்ப்போருக்கு கால்நடைகளை பாதுகாப்பதற்கான ஒரு மருத்துவ திட்டமாக பார்க்கப்படுது. ஹிமாச்சல் பிரதேசல அமல்படுத்தப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தற்பொழுது தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள மலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கழுகு மலை அப்படின்னு தெரியும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? மேகமலை அப்படின்றது என்ன?
அங்கதான் வந்து கிளவுட் ஃபாரஸ்ட், கிளவுட் மவுண்டைன் ஸ்ட்ரீம்லைன் பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு புதிய வகையான பட்டர்ஃப்ளை மேற்கு தொடர்ச்சி மலையில புதிதாக கண்டறியப்பட்டது, மேகமலையில தான் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் சமீபத்திய காலங்கள்ல. ஸோ அதுக்கு போக அகஸ்தியர் மலை அப்படின்றது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அகஸ்தியர் மலையில வந்து பல்லுயிர் பெருக்கம் செறிந்து காணப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக பிள்ளையார்பட்டி சார்ந்து சமீபத்திய காலங்களில் என்ன படிச்சோம், அதாவது நெடுஞ்சாலை அமைப்பதற்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. குறுகிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி டு தூத்துக்குடி அமைப்பதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கழுகுமலை தற்பொழுது தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமாக பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ தமிழக தொல்லியல் துறையின் அறிவிப்பு என்னன்னா, கழுகுமலையின் உள்ள வெட்டுவான் கோவில் சமண சின்னங்கள் உள்ள மலை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கழுகுமலை எங்க இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. ஸோ அங்க அமையப்பட்ட கோவிலோட பேர் என்ன, கழுகாசுர மூர்த்தி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கோவிலோட சிறப்பு என்ன, குடைவரை கோயில்கள் காணப்படும், முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்தது, சமண பள்ளி மற்றும் வெட்டுவான் கோவிலும் உள்ளது. வெட்டுவான் கோவில் அப்படின்னு ஏன் சொல்றாங்க, மலைப்பாறையை 7.5 மீட்டர் ஆழத்துக்கு சதுரமாக வெட்டி எடுத்து உருவாக்கப்பட்டதான் இந்த வெட்டுவான் கோவில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லோரா கோவில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட பகுதி, அந்த தொலைவில் 300 மீட்டர் அப்படின்றது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக பார்க்கப்படுது. தடை விதிக்கப்பட்டது, சுரங்க வேலைகளுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் கண்டென்ட் வெட்டுவான் கோவில் சார்ந்து. ஓகேங்களா? தமிழகத்தில் பாண்டியர் காலத்தில் குடைவரை கோவில் சிற்பங்கள் மிகுந்த அழகுடன் காணப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டுகளா சில ஊர்களை சொல்றாங்க. பிள்ளையார்பட்டியில குடைவரை கோயில்கள் இருக்கு, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்புறங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடிமியான் மலை, சித்தன்னவாசல், மகிபாலவட்டி, அதுக்கப்புறம் பிரான்மலை, அதுக்கப்புறம் அழகிய பாண்டிய மூவரை வென்றான். அதுக்கப்புறம் கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது மலையின் மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது. தென்னகத்து எல்லோரா அப்படின்னு எதை சொல்றாங்க, வெட்டுவான் மலை, வெட்டுவான் கோவில் கழுகுமலையை சொல்றாங்க. ஓகேங்களா? சோ திருப்பத்தூர் மற்றும் திருக்கற்றளிநாதர் கோவில் பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் இங்க பாருங்க, தென்னிந்திய கோயிலின் கட்டடக்கலை சிற்பம் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க, கிறிஸ்பின் பிராண்ட்ஃபுட் அப்படின்றவங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேசிய சுற்றுலா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி 25, சர்வதேச சுற்றுலா தினம் செப்டம்பர் 27, ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம், ஜனவரி 23 பரக்ரம் திவாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த தினம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம் அப்படின்னு தெரியணும். ஸோ தினத்துடைய நோக்கம் என்ன, சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை சர்வதேச சமூகத்தினிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. ஸோ 2004ஆம் ஆண்டு தினத்திற்கான மைய கருத்து என்ன, நிலையான பயணங்கள், காலமற்ற நினைவுகள், பொறுப்பான மற்றும் கவனமுள்ள பயணத்தை வலியுறுத்துது. ஸோ சுற்றுலாவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், நாட்டின் பொருளாதாரம் அப்படின்றது வளர்ச்சியும், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்தும், வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் இயற்கை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. நிலத்தோற்றம் அப்படின்றது முதன்மையான காரணம், நீர்நிலைகள் 2ஆம் காரணம், தாவரம் 3ஆம் காரணம், காலநிலை 4ஆம் காரணம், விலங்குகள் அப்படின்றது 5ஆம் காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜனவரி மந்த்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஜனவரி மந்த்ல இம்பார்ட்டன்டான டேஸ்லாம் வந்து 2020 கேட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். தேசிய இளைஞர் தினம் 12th ஜனவரி கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. தேசிய பெண் குழந்தைகள் தினம் 24th ஜனவரி, நேஷனல் ஓட்டர்ஸ் டே 25th ஜனவரி, அப்புறம் பிரவாசி பாரதி திவாஸ் 9th ஜனவரி. எல்லாமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல, இப்படி நாளை ஒன்னாவும் கேட்டிருக்காங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் பெண் பாகன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்வதி அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க கூடுதலா. அதுக்கப்புறம் பர்வத் மாலா யோஜனா அப்படின்றது எதற்காக, தற்பொழுது சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை கட்டமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு. சோ நாடு முழுவதும் 200 ரோப்வே சாலைகளை அமைப்பதற்கு திட்டமிடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? கூட்ட நெரிசல்களை குறைக்கும் விதமாக ரோப்வே மூலமாக பயணம் செய்வதற்கான ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது. பர்வத் மாலா யோஜனா மறந்துடாதீங்க. தமிழ்நாடு குடியரசு தின அலங்கார ஊர்தியை எதை நினைவு கூறுறாங்க, குடை ஓலை முறையை பிரசித்தி பெறும் வகையில இந்த அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தூய நைட்ரஜன் வாயு மரண தண்டனை, அதாவது மரண தண்டனை அப்படின்றது வழி இல்லாமல் இருக்கணும். ஸோ கருணையின் அடிப்படையில் அமைதியான முறையில் அவங்களுக்கு மரணம் போகணும் அப்படின்றதுக்காக
பண்றதுக்காக அமெரிக்கா வந்து ஒரு புதிய முறையை கையாளுறாங்க. தூய நைட்ரஜனை வந்து இன்ஹேல் பண்ண வச்சு அவங்கள வந்து என்ன பண்றாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ முதல் முறையாக ஒருத்தர் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ அவார்ட் சார்ந்தே பார்க்கலாம். ரைட் லைவ்லிஹுட் விருது குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது அல்ல அப்படின்றது என்ன? 1980ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது சரி. பொதுவாக அவ்விருது 4 பேரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது சரி. அவ்விருது மாற்று நோபல் பரிசாக பார்க்கப்படுகிறது சரி. ஆண்டுதோறும் ஸ்வீடனில் வழங்கப்படுகிறது. இது பிரேசில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? சோ அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் ஐசிசி தரவரிசை பட்டியலில் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? விராட் கோலி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சோ ரவி சாஸ்திரி அவர்களுக்கு பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்றது அறிவிச்சாங்க. சோ எம்எஸ் தோனி அவர்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர், அதாவது தூதுவராக எஸ்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியமிச்சாங்க 2023 அதை ரிவைஸ் பண்றோம். ரோஹித் சர்மா அவர்களை ஐசிசி வந்து என்ன பண்ணாங்க, கனவு அணியில கேப்டனாக போட்டாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஐசிசி தரவரிசை பட்டியலில் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக விராட் கோலி அறிவிக்கப்பட்டிருக்காரு. சோ வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள்ல தமிழ்நாட்டில் செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர்? 8 பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 34வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தற்பொழுது செய்யப்பட்டிருக்கு வராலே அப்படின்ற நீதிபதி. சோ அதற்கப்புறம் முதல் அமைச்சரின் சிறப்பு விருதை பெற்றவங்க யாரு? மதுரையை சார்ந்த ஒரு பெண்மணி. அவங்க பேர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஹல்வா விழா அப்படின்றது புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. பட்ஜெட்டுக்கு முன்னர் நடைபெறக்கூடிய ஒரு விருதா. இதை மத்திய நிதியமைச்சர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, டிசீஸ் எக்ஸ் அப்படின்றது உலக அளவில் கூடிய விரைவில் பரவ இருக்கு. சார்ஸ் கோவிட் 19 விட 20 மடங்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பறவை இனத்தின் எண்ணிக்கை தற்பொழுது தமிழ்நாட்டில் கழுகோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக தமிழக தொல்லியல் துறை எந்த அறிவிச்சிருக்காங்க, கழுகுமலையை அறிவிச்சிருக்காங்க. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25. பர்வத்மாலா பரியோஜனா அப்படின்றது ரோப்வே அமைப்பது, நாடு முழுவதும் 200 ரோப்வே திட்டத்தை அமைப்பதற்கு சாலை போக்குவரத்து துறை அமைச்சரும் திட்டமிட்டு இருக்காங்க. ஒருநாள் கிரிக்கெட் வீரர், சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக ஐசிசி வந்து 2023க்கு யார் அறிவிச்சிருக்காங்க, நம்மளுடைய விராட் கோலி அவர்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.